இன்னைக்கு நம்முடைய தொழில் நம்முடைய ஆதாரம் அல்ல. எல்லாம் சொல்லுவோமா? என்னுடைய தொழில் என் ஆதாரம் அல்ல, என்னுடைய குடும்பம் என் ஆதாரம் அல்ல, என்னுடைய கல்வி என் ஆதாரம் அல்ல, என் தேவன் என்னுடைய ஆதாரமா இருக்கிறாரு. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய ஆதாரமா இருக்கு. அதான் நீங்க யார் யாரெல்லாம் தேவனையும் அவருடைய வார்த்தையும் ஆதாரமா கொண்டிருப்பீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர் அதை மகிழ்ச்சியா சந்தோஷமா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமா மாற்றுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம் தரிசனத்தின் வல்லமை. அப்ப இன்றைக்கு நீங்களே உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க, இருதயத்துல நீங்களே கேட்டு பாருங்க, நீங்க இன்றைக்கு என்ன தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எதை நோக்கி நீங்க இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? நான் சொன்னது போல 100 மீட்டர் பயணம் ஓடுறவன் அந்த 100 மீட்டர் எல்லையில் இருக்கிற அந்த கயிறை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பான். அவனுடைய இலக்கு எங்கே இருக்கும்? நாங்க போயிட்டு என்னுடைய நெஞ்சு பகுதி அது மேல நான் முதலாவது போட்டுறணும்.